Hi, this is Varshini and it's my second long video. 2 டேஸ்க்கு முன்னாடி வெளியில் போயிருந்தேன். அப்போ இந்த ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன். இது கூட என்கிட்ட இருந்த டாப்ஸ்லாம் வச்சு பேர் பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு ஷார்ட்டில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த செயின் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ஒரு பெரிய கதை. பாசிலாம் விற்பாங்கள்ல, அந்த லேடி ஒருத்திங்க என்கிட்ட பேசினாங்க. நீங்கள் வாங்கியே ஆகணும், எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அது இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ நீங்கள் வாங்கினா தான் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் வீட்டுக்கு போய் ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரின்ட்டு ரேட் கேட்டால் இதே மாதிரி செயின் 3 செயின்ஸ் 100 rupees அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 3 செயின் வாங்கி நான் யூஸும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்று தான் வேணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி அட்லாஸ்ட் 2 செயின் 50K அப்படிங்கிற மாதிரி என்கிட்டயே சேல் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போட்டு பார்த்தேன். ஆனால் நல்லா தான் இருந்தது. டார்க் கலர் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது இதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே எனக்கு சரியான டயர்டு, என்னால் எந்திரிக்கவே முடியல. ஸோ என் ரூம்மேட் மட்டும் சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க லஞ்சுக்காக ஆம்லேட் எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னையும் லஞ்சுக்கு அதே பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ நானும் லஞ்ச் டைமில் ஆனியன் க்ரீன் சில்லிஸ்லாம் கட் பண்ணி போட்டு ஆம்லேட் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எதுவுமே நான் அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன். கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேனே தவிர கிரேவிங்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இப்போ இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய செடியெலாம் இருக்கும். சொரக்காய், பூசணிக்காய், அவரைக்காய் அந்த மாதிரிலாம். ஸோ சீசனுக்கு ஏதாவது ஒரு செடி இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் அதை பறிச்சே குழம்பெல்லாம் வச்சுருவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி காய்கறியில் சமைக்கிறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சில கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ்லாம் கூட மார்க்கெட் ரேட்டை விட மொத்த ஃபார்மர் கிட்ட வாங்கினா கம்மி ரேட்லேயே கிடைக்கும். அதெல்லாம் இங்கே ஓவர் ரேட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டுமா இல்லை ஊர்லேருந்து வந்த எல்லாத்துக்கும் இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. கம்மிங் பேக் டு திஸ், அன்றைக்கி ரசமும் ஆம்லேட்டும் சூப்பர் காம்பினேஷனில் நல்லா இருந்தது. நம்மளால் முடியாதப்ப நமக்கு யாராவது சமைச்சு தரும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்திங்களா, அது சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி அன்றைக்கி நான் அந்த ஃபுட்டை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஒன்று நோட் பண்ணேன். ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்தது. அதனால முல்தானி மட்டியில் ரோஸ் வாட்டர் மட்டும் கலந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு டின்னர் ஒர்க்கையும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்காக தக்காளியில் பொட்டுக்கடலை மட்டும் போட்டு சாம்பார் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எங்கள் பெரியம்மா, அம்மா எல்லாருமே அதை வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இதே சிம்பிளாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் பொட்டுக்கடலை இல்லைன்னு. ஆனால் அதுக்குள்ளேயே நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். தென் ரூம்மேட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பொட்டுக்கடலை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வர மீன் டைமில் நெக்ஸ்ட் டே புளிக்குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால குளிச்சுட்டு தான் நான் டேஸ்ட் பார்ப்பேன் ஃபுட்டெல்லாம். ஸோ அதனால முன்னாடி நாளே செஞ்சு வச்சிடலாம். பிகாஸ் அடுத்த நாள் காலையில் ஒரு ரூம்மேட் 7:30க்கெலாம் கிளம்பணும். எந்திரிச்சு குளிச்சுட்டு சமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால புளிக்குழம்பு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். அதுக்காக திங்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வெண்டைக்காய் இருந்தது. ஸோ அதனால் வெண்டைக்காய் புளிக்குழம்பே செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன். பூண்டு எல்லாத்தையுமே உரித்து வச்சுட்டேன். நான் செய்கிற ப்ரொசீஜர் கரெக்டாக என்னன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது. ஆனால் நான் செய்வேன். டேஸ்ட்டும் கடைசியில் நல்லா தான் வரும். அதனால் நான் அப்படியே செஞ்சே பழகிட்டேன். வெண்டைக்காயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த வளவளப்பு தன்மைலாம் போகும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் கடுகு, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தக்காளியும் போட்டு சாட்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டுட்டு புளித்தண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து போட்டேன். வேறு எதுவும் பெருசாக போடல. மிளகாத்தூளும் வீட்டுக்காக வச்சுருந்த சமையல் தூள் மட்டும்தான் போட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி நிறையா ஊற்றி அது பாதி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு சூப்பராகவே வந்திருந்தது. எனக்கு கோவிட் முன்னாடி சமையலில் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட்டோ போய் சமைக்கணும், என்ன சமைக்கிறது அந்த மாதிரி எந்த ஐடியாவுமே கிடையாது. கோவிடில் நான் பெரியப்பா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சு தரும்போது டிஃப்ரெண்ட்
ஐட்டம்ஸ்லாம் யூடியூப்பில் பார்த்து பார்த்து தான் செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே செஞ்சு செஞ்சு அப்படியே இப்போ பழகிருச்சு. ஓரளவுக்கு சமைப்பேன், சூப்பராக சமைப்பேன்லாம் சொல்ல முடியாது. நான் சமையல் பண்ணுறதுக்கு மேஜர் ரீசன் எங்கள் அண்ணன்னு கூட சொல்லலாம். அவங்க சமைக்கும் போது அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணி தான் நாங்களாம் இப்போ சமைக்க கற்றுக்கிட்டோம். என்னோடய சிஸ்டர்ஸும் அப்படி தான், அண்ணனை பார்த்து தான் எல்லாருமே சமைக்க கற்றுக்கிட்டோம். இப்போ நாங்கள் சமைக்க கற்றுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கெலாம் போய் எங்கள் அம்மாவெல்லாம் படுத்துகிற பாடு இருக்கே, அதை எடுங்க இதை எடுங்க, அதை அப்படி கட் பண்ணக்கூடாது, இதை இப்படி கட் பண்ணக்கூடாதுன்னு சமையல் ரூம்குள்ளே என்ட்ரி ஆனாலே ஒரு மாதிரி வைப்பாக தான் இருக்குது இப்போல்லாம். எங்கள் அம்மாவுக்கு பாட்டியோட கைப்பக்குவம், எனக்கு எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் பாதினாலும் எங்கள் அண்ணன் கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் மீதி எல்லாமே இருக்குது. கம்மிங் பேக் அப்படியே இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பையும் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது என் ரூம்மேட் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் எப்பயும் போல் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். ஆனால் எண்ணெயில் கடுகுக்கு பதிலாக கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதுலேயும் குழம்பெல்லாம் வச்சுட்டு தோசை ஊற்றலான்னு பார்த்தா மாவு காலி. ஸோ அதை போய் திரும்ப ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்தோம். அப்பார்ட்மெண்ட் கீழே இங்கே ஒரு கடை இருக்குது, மினி மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் வாங்கிட்டு வந்து டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே காலையிலேயே ரைஸ் மட்டும் வடித்து வச்சாச்சு. வடித்து தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு நான் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு தான் போயிட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் அந்த தண்ணியை மட்டும் குடித்து என் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லஞ்சுக்காக புளிக்குழம்பு இருக்குது, சைட் டிஷ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஒரே ஒரு பொட்டேட்டோவை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தேன். இது நான் ஒரு யூடியூபரோ இன்ஸ்டாகிராமோ அப்படி பார்த்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதை நான் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்ல. பொட்டேட்டோவை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லா மெலிசாக ஸ்லைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு ஆயில் ஊற்றிக்கிறாங்க. பெப்பர் பவுடர்லேயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எதுவும் தேவையில்லை, இல்லைன்னா சால்ட்டு தனியாக சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஆயில் போட்டு பிசைஞ்சிட்டு ஒவ்வொரு ஸ்லைஸையும் எடுத்து நல்லா கோட் பண்ணிக்கிறாங்க. கோட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes, நான் ஒரு 15 minutes பக்கம் விட்டேன்னு நினைக்கிறேன். விட்டதுக்கப்புறம் நம்ம தோசை தவாலையே ஆயில் ஊற்றி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி லஞ்சே சாப்பிட்டேன். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கிறதுனால பெருசாக வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடியோஸ்லாம் வராது. மேக்ஸிமம் இந்த கிச்சன் வீடியோஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா என்னைக்காவது வெளியே போகும்போது எப்படி நான் ட்ரெஸ் பண்ணுறேன், என் ட்ரெஸ்ஸை நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் மேக்ஸிமம் வரும். இப்பயுமே எனக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. குக்கிங்கில் நான் அவ்வளோ பெரிய மாஸ்டர்லாம் இல்லை. ஸோ நான் ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை பண்ணாமல் இருப்பேன்னு நம்புகிறேன். எனக்காக டைம் எடுத்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி, நான் இப்போ தான் பிகினர். ஸோ போக போக நான் எல்லாத்தையுமே கற்றுக்கிறேன். வீடியோஸ்லாம் எந்த டைமில் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு சுத்தமாகவே இல்லை. பார்க்குறவங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைமோ அதை சொன்னீங்கன்னா நான் அந்த டைமுக்கு ஏற்றாப்புல நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Thanks for watching. Bye bye.